வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட பூர்த்தியாகி இருக்கிறது. இன்று மாலை காங்கிரசுடனான அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதுக்கு பிறகாக இந்த திமுக கூட்டணியின் ஒட்டுமொத்த அந்த இடங்கள் கொடுக்கின்ற வேலை என்பது முடிந்திருக்கிறது. இதில் காங்கிரஸுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும், அது இல்லாமல் புதுச்சேரி ஒரு தொகுதியும் ஆக மொத்தம் 10 தொகுதிகள் என்பது அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சிகளுக்குமான அந்தந்த தொகுதிகள் பிரிப்பது என்பது முழுமையாக முடிந்திருக்கிறது. இருப்பினும் இதில் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது தலா ஒரு இடமாவது அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்பது இதற்கு பின்புதான் தெரிய வரும். ஏன்னா அவர்கள் இருவருமே இந்த திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வென்றிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த திமுகவின் அந்த உதயசூரியன் சின்னத்திலேயே இடங்கள் கொடுக்கப்பட இருக்கலாம், அல்லது ராஜ்யசபா பதவியோ அல்லது வேறு ஏதோ ஒண்ணு கொடுக்கப்படலாம் என்று சொல்கிற நிலையில் தற்போதைய நிலையில் திமுக 21 இடங்களிலும், காங்கிரஸ் தமிழகத்தில் 9 இடங்களிலும், புதுச்சேரி ஒரு இடத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடத்திலும், அதே போல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதியிலும், மதிமுக ஒரு தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தொகுதி என்பது தற்போதைய இந்த 40 தொகுதிகளுக்குமான கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு என்பது முடிந்திருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸில் புதுச்சேரி என்பது அவர்களுக்கு உறுதியாகி இருக்கிறது. புதுச்சேரி தொகுதி காங்கிரஸுக்கு என்பது உறுதியாகி இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் 2 தனி தொகுதிகளையும் அவர்கள் கேட்டு அதுவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டது. அதே ராமநாதபுரம் தொகுதியில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான நவாஸ் கனி அவரே இந்த முறையும் அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிட இருக்கிறார். அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம், விழுப்புரம், ராமநாதபுரம், நாமக்கல் இந்த 4 தொகுதிகளை தவிர மிச்சம் இன்னும் இருக்கக்கூடிய 34 தொகுதிகளில் திமுக 21 தொகுதிகளும், காங்கிரஸ் 9 தொகுதிகளும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளும், மதிமுக ஒரு தொகுதியும் இன்னும் எந்த தொகுதி என்பது அதாவது எந்தெந்த தொகுதிகளில், அதாவது தொகுதி பங்கீடு என்பது எண்ணிக்கை என்பது முடிந்து விட்டாலும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது இன்னும் 2-3 நாட்களே அதுவும் உறுதி செய்யப்பட்டுவிடும். உறுதி செய்யப்பட்ட உடனேயே அடுத்த அந்த தேர்தல் பிரச்சாரமும் ஆரம்பிக்கும் என திமுக கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் திமுகவில் அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில் தற்போது இந்த 40 தொகுதிகளுக்குமான ஒரு தொகுதி பங்கீடு முடிந்திருக்கிறது. இருப்பினும் நாளை மறுநாள் இந்த இரு கட்சிகளின் குறித்தான என்ன முடிவு என்பது தெரிய வரக்கூடும்.